ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம குக்கிங் லாங்குவேஜில் பார்க்க போகிறது பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட இந்த கோதுமை மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரெடியான மாவை நம்ம ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். அது சிறு சிறுதாக துருவி வச்சுருக்கேன். அது கூட பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அழுத்தி பிசையாமல் அப்படியே சாஃப்டாக பிசைஞ்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கிட்டேன். அதை கையிலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன ரவுண்டு கொண்டுட்டு வந்துடுறேன். ஓரெல்லாம் நல்ல மெலிசாக இருக்கும்படி நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை உள்ளே வைக்கிறேன். இப்போ சப்பாத்தி மாவை நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ பூரி கட்டையை வச்சு நல்லா அது திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் இந்த சப்பாத்தியை ஒரு பக்கம் போட்டிருக்கேன். வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதை திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய்யை இன்னொரு பக்கம் சேர்த்துக்கிறேன். இப்போ சப்பாத்தி திருப்பி போடலாம். அடுத்த பக்கமும் அதை ஒரு 2 மினிட்ஸ் வேக விடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி கூட நான் ஊறுகாவும் ரைத்தாவும் வச்சு நான் சாப்பிட போகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.